உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமா கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 ரூபாய் மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையில செவ்வாயோட பார்வையில அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டுல வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த மகர ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்குன்னா மகரத்துக்கு தான். நான் ஒரு 3 மாசமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இந்த மாதம் அப்படின்றது வரலாற்றில் பதிவு பண்ண வேண்டிய மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், மிராக்கலாக நடக்கும், அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நடக்கும். பயங்கர பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறுவீங்க. 5க்கும் 10க்கும் உடையப்பட்ட மிஸ்டர் சுக்ரன் ஆட்சி பலம் வாங்கி மூலத்திரிகோணத்தில் அமைஞ்சிருக்காரு. வேற என்ன வேணும்? சான்ஸே இல்லை. யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகச்சரியான ராஜயோகம். செப்டம்பர் மாதம் என்பது உங்களுடைய வரலாற்றில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுது. மகரத்துக்கு ஆரம்பிக்கும் போது 2ஆம் தேதியிலேருந்தே செம்மையான இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஐடியா, நிறைய புது புது தாட் ப்ராசஸ், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறிடும். அப்படியே பிஸ்னஸை இழுப்பீங்க. நீங்கள் காந்தமா மாதிரி அப்படியே எல்லாரோட மனசையும் வசப்படுத்துவீங்க. மகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சுக்கரனுடைய பொசிஷன் சூப்பராக இருக்குது. சூரியனும் கேதுவோட சேர்ந்துருக்கான். இன்னும் பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சூரியன் சந்திரன்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களே கிடையாது. அவளுக்கு சுக்கரன் ஒரு ஆள் தான் தேவை. அவரும் சூப்பராக உட்காந்துருக்காரு. புதன் தேவை, அவர் அதோட சூப்பராக இருக்காரு. வேறு என்ன வேணும்? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பலம், பாக்கியத்தை அள்ளிக்கொள்ள கூட இடத்துல உட்காந்துருக்கு. பாக்கியஸ்தானம் வலுக்குது. இது வரைக்கும் கிடைக்காத எல்லா பாக்கியங்களும் கிடைக்க போகுது. இயல்பாகவே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் தான் நடந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணதெல்லாம் மகரத்துக்கு செப்டம்பரில் தான் நடக்கும்.
ஏன்னா அங்கே தான் 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் வருவார். கூடவே சூரியனும் சேர்ந்து வரப்போறாரு 15-16 தேதிக்கு அப்புறம். புத ஆதித்ய யோகத்தில் அது இயங்கும். 8 குறைவன் 9ஆம் இடத்துல இருப்பது, 9ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறது, 10 குறைவன் 10ஆம் இடத்தில் மூல திரிகோணமாகி ஆட்சி பலம் வாங்கியிருப்பது, அவன் அப்படியே அங்கேருந்து தன்னோட 9ஆம் வீட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு பார்வை செல்ஃப் அண்ட் தைரியம். சுக்கிரன் அப்படியே செவ்வாய்க்கு பார்வை கொடுப்பார், செவ்வாய் வீட்டுக்கு, மேஷ வீட்டுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குருவோட உட்காந்துருக்கிற செவ்வாய் அப்படியே சுக்கிரனுக்கு பார்வை கொடுப்பார். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த இடத்துல தான் செவ்வாய் உச்சமடைகிறார் மகர வீட்டில். ஸோ ரொம்ப ஸ்பீடாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. மைண்டு ரொம்ப ஸ்பீடாக சில விஷயங்கள் இயங்கும். ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருக்க புருஷன் முன்னாடி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் மகரத்துக்கு உண்டு. புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு தவிக்கக்கூடிய மகர ராசிகருக்கு புரிதல்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்குது. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. ஏதோ ஒன்றில் முதலீடு பண்ணுவீங்க. அது உங்கள் மூளையாக இருக்கலாம், உங்கள் வாயாக இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம், உங்களுடைய அறிவாக இருக்கலாம். ஏதோ ஒன்று தடவை முதலீடு பண்ணி அதன் மூலமாக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த தடவை. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வலு கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் மகரத்துக்கு 100 விழுக்காடு உண்டு. எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சோ அப்படின்றத செப்டம்பர் மாதம் நீங்கள் உணர்வீங்க. நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே உணர்வீங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக ஏதாவது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. ராகு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கான்றது அப்பப்போ எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசுனீங்கன்னா எல்லாரும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான நம்ம ராசிநாதனே வலு குறைவாக இருக்காரு. சில சமயம் அடுத்தவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய சூழல் வந்துடும். சனி வக்கரமானதுலேருந்தே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. செய்யாத ஒரு விஷயத்துக்கு நம்மளா வந்து சண்டை போட்டுட்டு, செய்யாத ஒரு விஷயத்துக்கு நம்மளா திட்டு வாங்கிட்டு, சாதாரணமாக சொன்ன விஷயத்த பெருசாக அப்படியே பூதாகாரமாக வெடிக்கிற அளவுக்கான இதெல்லாம் வாங்கியாச்சு. நாட் ஒன்லி மகர ராசி, மகரத்தில் ஏதாவது ஒரு பிளாட் இருந்தாலும் இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம். ஆரோக்கியத்தில் இருந்த குறை நிவர்த்தி ஆகும். கேதுவோட சேர்ந்துருக்கும் போது 8ஆம் இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சூரியனுடைய தன்மை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரியாக போயிடும். யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. பிறப்பு உறுப்பில் கொஞ்சம் கவனம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு அரிப்பு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ லேடி டாக்டரை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த வளைச்சல் மூலமாக அனுகூலம், நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம். ஏன்னா 3ஆம் இடத்த குரு பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் ட்ராவல் பண்ண வச்சுருவோம். வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்காது மகரத்துக்கு. எங்கேயாவது போகலாமான்ற மாதிரி எண்ணமா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத நட்புகள் தொடராமல் பார்த்துக்கோங்க. கவனம். இளம் வயதில் கூடிய மகர ராசிக்காரர்கள் ஆன்லைனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பேசுறது, பார்க்கறது, பழகிறதெல்லாம் உங்களுடைய பேரை கெடுத்து விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய, மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இனிதே வளர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. ஏன்னா அந்த என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்காரு. அதனால் மகர ராசிக்கார பிள்ளைங்க தான் கொஞ்சம் படிக்கிறதில்ல. மகர ராசிக்கார பிள்ளைங்க படிக்கும். மகர ராசிக்கார பிள்ளைங்க கொஞ்சம் லேசினஸ்ஸு, சோம்பேறித்தனம், அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகுறது, இல்லை எல்லாமே தடையாகுதுன்ற மாதிரி இந்த ஒரு 18 நாள் 19 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் இதெல்லாம் வங்கியில் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாறலாமா? தாராளமாக மாறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். 100 விழுக்காடு நல்லாயிருக்கு. வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஹாப்பி. இல்லை அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா நம்ம திரும்ப மறுபடியும் முதலேருந்தே உட்காந்துருக்கணும். இந்த டைம் இருக்காது. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் எப்படின்னா நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல், விரயம் பண்ணுறது தெரியாமல் அளவுக்கு நம்மளா உட்காந்துருப்போம். ஸோ 2 விதமும் இயங்க போகுது இந்த தடவை. அந்த சூரியன் கேதுவோட சேர்ந்து அது ஞானத்தை கொடுக்க போதா, இல்லை சூரியன் கேதுவோட சேர்ந்து நேரத்தை விரயம் பண்ண போதான்னு ஒன்று இருக்குது. அது உங்கள் சுயேட்சையாக தான் தீர்மானம் பண்ணும். ஆனால் அதை மட்டும் பார்த்துக்கங்க போதும். 40 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வரும். புதுசாக சில விஷயத்துக்குள்ளே போவீங்க. நிறைய தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் உங்களை யாரும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான மாதமாக இருக்கும். நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். இது வரைக்கும் விட்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கான டைமாக இருக்கும். எத்தனை நாள் ஆசைப்பட்ட அந்த கோல் ரீச் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வழங்காமல் இருக்கும். இந்த தடவை அதெல்லாம் கிடைக்கும். எண்ணங்கள் எல்லாம் மீண்டும் எடுத்த காரியம்லாம் வெற்றி அடையும். எல்லாமே ஜெயம்தான்.
ஆரோக்கியத்தை மட்டும் மிகுந்த கவனத்தோட பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இதுதான் அதான் இல்லை, உடம்பு ஃபுல்லாக வலி தான். எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. கண்ணில் ஆரம்பித்து முடியில் ஆரம்பித்து கால் நகை வரைக்கும் பிரச்சனை. அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சத்தான உணவு சாப்பிடுங்க, கொஞ்சம் வாக்கிங் போங்க. டாக்கிங்கை விட்டுட்டு வாக்கிங் போனீங்கன்னா மகர ராசிக்காரங்க இந்த தடவை ஜெயிச்சிடுவீங்க. ஓகே, கிளியர். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மகர ராசிக்காரங்க நிறைய பேர் இந்த தடவை புலி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய புலி பார்க்கறது, புலி இமேஜ் பார்க்கறது, புலி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று கனெக்டிவிட்டியோட வர்றது, நிறைய தடவை புலி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகராசிக்காரங்க தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா, லட்சுமி வழிபாடு மிகச்சின்ன ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். முடிஞ்சால் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி 6 கல்கண்டு போட்டு விளக்கேற்றக்கூடிய, இல்லாட்டி நெய் விளக்கேற்றக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு. ரொம்ப ரேராக மகராசிக்காரங்க நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் சூப்பராக இருக்கான். நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. ஃபோனை திறந்தாலே ஏதாவது காமதேனுகிட்டேருந்து பணம் கொட்டுற மாதிரி கிடைக்கும். எங்கே ஒரு இடத்துக்கு போகும்போது காமதேனு சிலையை, பால் குடிக்கிற மாதிரியான கண்ணோட இருக்கக்கூடிய காமதேனு சிலையே பார்ப்பீங்க. காமதேனு கண்ணில் போடும் இந்த தடவை. இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இந்த தான் சமைக்க புளி பார்க்குறீங்க அப்படின்னா பதுங்கினது போதும், நீ பாய ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய சமைக்க. அப்போ சோம்பேறித்தனத்தை விடுன்றதான் புளி பார்க்கக்கூடிய சமைக்கையில் சொல்லுது. நீங்கள் புளி பார்த்தாலும் சரி, இல்லை பசு காமதேனு பார்த்தாலும் சரி, பிரபஞ்சம் உங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதம் முழுமைக்கும் இருக்குது. செப்டம்பர் மாதம் சிகரம் ஏறக்கூடிய மாதமாக மகரத்திற்கு கட்டி அமைய காத்திருக்கிறது.